ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி அகத்திப்பூ பொரியல் தான் செய்ய போகிறேன். இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, சக்கரை நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 2 முறை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. பொரியலும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அகத்திப்பூலே 2 கலர் இருக்குது. ஒன்று சிகப்பு கலர், இன்னொன்று வெள்ளை கலர். நான் வந்து இன்றைக்கி சிகப்பு கலர் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அகத்திப்பூவில் இருக்கிற காம்பு மட்டும்தான் கிள்ளணும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் வந்து கிள்ளக்கூடாது, அதாவது மகரந்தத்தெல்லாம் கிள்ளி போடக்கூடாது. வாழைப்பூவில் தான் வந்து மகரந்தம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்கிறதால அதை வந்து கிள்ளி போட்டுருவாங்க. இதில் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் பூவை அப்படியே அலசிட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு அது கூட 4 வரமிளகாய் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உடல் சூடு இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது, சூடு குறையுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அகத்திப்பூவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உப்போட அளவு கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து உப்பு கசக்க ஆரம்பிச்சிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பூ நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளேயும் இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். இப்போ பூ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பூ நல்லாவே வந்து சுருண்டு வந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ரெட் கலரில் இருந்த பூ பர்பிள் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காய் மசாலா சேர்த்து பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு வதக்கும்போது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை சேர்த்து இன்னுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். லைட்டாக வந்து துவப்புத்தன்மை மாதிரி இருக்கும், அதனால் வந்து முட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.